கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து புறக்கணித்து வரும் போலி ஆவணங்கள் தயாரித்து வெளி மாநிலத்தவர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் சட்டசபை அருகில் நடைபெற்றது. இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்துவமான அடையாளங்கள் உள்ளது. அந்த அடையாளங்களின் கலவை இந்திய கிரிக்கெட் அணிகளின் பிரதிபலிக்க வேண்டும். மற்ற மாநிலங்கள் தங்கள் சொந்த மாநில வீரர்களை தேர்வு செய்து ஊக்குவிக்கின்றன. ஆனால் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கம் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வீரர்களை தேர்வு செய்து புதுச்சேரி அணிக்காக விளையாட வைக்கிறது. இதனால் புதுச்சேரி இளைஞர்களாகிய நாங்கள் பிசிசிஐ போட்டிகளில் சொந்த மாநிலத்திற்காக விளையாடும் நியாயமான வாய்ப்பினை பெற முடியவில்லை. தற்போதுள்ள அணியில் 80% மேற்பட்ட வீரர்கள் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஒரு வருட தகுதி விதியை பயன்படுத்தி வீரர்களை ஏலம் எடுப்பதில் 2ஆம் நிலை அதிகாரிகள் லாபம் அடைகிறார்கள். பிசிசிஐ புதுச்சேரியின் கிரிக்கெட் விளையாட்டை வளர்ப்பதற்காக இந்த சங்கத்திற்கு அகில இந்திய அளவில் உறுப்பினர் அந்தஸ்தினை வழங்கியது. ஆனால் இந்த சங்கம் கிரிக்கெட் விளையாட்டின் மேம்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மாறாக இவர்கள் போட்டிகளில் பங்கேற்பதற்காகவே அதன் அணிகளை ஏற்படுத்துகிறார்கள். பிசிசிஐ உறுப்பினர் ஆன பிறகு ஒரு தொழில்நுட்ப பயிற்சி கூட முறையாக நடத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.